ஓகே கேஸ் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் பெரிய பர்த்டே விஷஸ் அண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நான் நேற்று ஆக்சுவலாக விஷ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூரியா, நான் அதை டெக்ஸ்ட்டாக போட்டுருந்தேன் நினைக்கிறேன். அண்டு கணேஷ் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஏரியாலலாம் அந்த செலலாம் வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு கீட்டு போட்டுட்டு பயங்கரமாக இருக்கும். என்ன கொழுக்கட்டை அந்த வடை பாயசம்லாம் கொடுப்பாங்க. இப்போலாம் எல்லோரும் பிஸி ஆகிட்டாங்க. அதெல்லாம் நம்மளும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது. சரி, ஓகே, ரைட்டு. நம்ம எதுக்காக வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா டைரெக்டாக போயிடலாம். வேட்டையன் நம்ம தலைவர் ரஜினி சார் அவர்களோட நெக்ஸ்ட் மூவி. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ ஒரு 2 டேஸாக ஹைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நேற்று அந்த ப்ரோமோ பார்த்த சின்ன கிளிம்ஸு எனக்கு அப்பயே தெரியும். இன்னொரு தலைவன், என் தலைவன் அனிருத் பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பாட்டு பண்ணாலும் அந்த ஒரு மக்களோட பல்ஸு புரிஞ்சுட்டு அது வைரலாக எப்படியோ ஆகுதுங்க அனிருத் அவர்கள் பண்ணால் மட்டும். நேற்று அந்த ஒரு பீட்டு கேட்ட உடனே நினச்சேன், அதுவும் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்துட்டா சும்மாவாக இருப்பார், சொந்தக்கார பையன் வேறு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், கையில் தான் இருக்குது சாங்கு. அண்டு ப்ளே பண்ணி பார்த்துருவோமா வித் த கவுண்ட் டவுன். அண்ட் இதுவும் ஒரு படத்தோட பாட்டு. ஸோ நான் 2-3 வீடியோஸில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அடுத்த சாங்க்கான ஒரு சின்ன ப்ரோமோ நான் எல்லா வீடியோஸில் சேர்த்துட்டே இருக்கேன். நம்மளோட ஆல்பம் சாங்கு ஆக்சுவலாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி 6 months ஆகுது. பட் சில பேருக்கு மறந்துருப்பீங்க, அதனால் ஒரு சின்ன இது தான். ஸோ இந்த வீடியோட எண்டில் ஓகேங்களா, நான் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்னு சொன்னுவல்ல, அதுக்கப்புறம் அந்த ப்ரோமோ இருக்கும். ஹெட்ஃபோன்ஸில் கேளுங்க. ஸோ கூடிய விரைவில் அந்த ஃபுல் சாங் வரப்போகுது. தட்ஸ் கோனா பி தி பிளாஸ்ட். ஒரு பயங்கரமான ஒரு சாங் அது. சரி, ஓகே, வித் த கவுண்ட் டவுன் போயிடலாங்களா? மனசில் ஆயோ. ஸோ இந்த சாங்கோட லிரிக்கல் வீடியோ நம்ம ரஜினிகாந்த் அவர்கள், அனிருத் அவர்கள், மஞ்சு வாரியர். சரி, ஓகே, வித் கவுண்ட் டவுன் 3 2 1. ஓ, இதுதான் அனிருத் வேணே. மலையாளம் அனிருத் மியூசிக்கல் போட்டு இன்னொரு பேங்கருங்க. அனிருத் தான் உங்க ஒக்காவா? போடு, சூப்பர் ஸ்டார் போடு. இது நம்ம ஊர்ல ஃபேமஸ் ஆகுது இல்லையோ, கேரளால ஃபேமஸ் ஆகும். வைபு அனிருத் தொட்டாலே வைரல் தான். போட்டு மஞ்சு வாரியர் போட்டு. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். இந்த பாட்டு பாடினது பார்த்திங்கன்னா நம்மளோட 27 வருஷத்துக்கு அப்புறம் இல்லாத ஒரு மனுஷனோட வாய்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏஐ மூலியமாக. மலேசியா வாசுதேவன் அவர்கள். அவரோட வோக்கல்ஸும் பார்த்திங்கன்னா இதில் ஏஐ விஷயமாக ஆக்சுவலாக உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மலேசியன் வாசுதேவன் அவர்களோட வாய்ஸ், அனி அவர்களோட வாய்ஸ், ஒரு ஃபீமேல் வாய்ஸ். ஸோ 3மே மிக்ஸ் பண்ணி இந்த சாங் இருக்குது. அந்த முக்கியமாக மலேசியா வாசுதேவன் அவரோட வாய்ஸ் கேட்கும்போது ரொம்ப ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் பார்த்திங்கன்னா வருது. அண்டு ஏஐ இப்படியும் யூஸ் பண்ணலான்றது பார்த்திங்கன்னா இப்போ மூவிஸ் காட்டுறாங்க. ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், போயிடலாம். இதெல்லாம் அனிருத் வாய்ஸ் தான். ரக்ஷன் தானே அது? ஆமாம். அனிருத். வோக்கல்ஸ் மலேசியா வாசுதேவன். போடு. வைபு தாங்க. கேரளால இட்டவங்க பாட்டு. மலேசியன் வாசுதேவன் அவர்கள், மலேசியா வாசுதேவன் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க ஏஐ வச்சு. இல்லாத ஒரு மனுஷனோட வாய்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எஸ்பிபி பாடி இருக்கலாம். வைபு தாங்க பாட்டு. மலேசியன் வாசுதேவன் அவர்களோட வாய்ஸ். சரியான வைபு, வேற மாதிரி போட்டு. கொஞ்ச நாளைக்கு இதான் வைபு. ஓ மை காட், நாங்கள் இப்படி ஒரு பேங்கர் ரிலீஸ் பண்ணிட்டாப்புல அனிருத் அவர்கள். எனக்கு தெரியுங்க அனிருத் ஒரு பாட்டு பண்ணுறாப்புலன்னா அது பேங்கராக தான் முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு அனிருத் பிடிக்கும் ஓகேங்களா. அது சொல்லி மற்ற டைரக்டர்ஸ்னாலும் குறை சொல்ல, மற்ற மியூசிக் டைரக்டர்ஸாக எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் மியூசிக் ஸ்டைல். பட் திஸ் இஸ் லைக் சம்திங் டாப்பு டக்கரு டம்மால் டக்கர் மாதிரி இருக்குது பாட்டு. தரம் நிரந்தரங்க. என்னங்க பீட் இது? மண்டல்லோ எப்படியாப்பட்ட பாட்டு?
வந்தல்லோ கருதல்லோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அவ்வளோதான், இது மேலே வைப்பு தான். ஹோம் தேட்டரில் கேட்கும்போது டம்முக்குன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஃபேமஸ் ஆகுதோ கேரளாவில் ஃபேமஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வேட்டையனோட ஃபஸ்ட்டு சிங்கிள் மனசிலாயோ கேட்ட உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பர் ஹிட்டுங்க. பட் இது எங்கேருந்து எடுத்தார், இது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனார், இது எங்கேருந்து காப்பி அடிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஜாலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த மலையாளம் ஃப்ளேவர் உள்ளே வரும்போது ஐ ஹாவ் எ டவுட், லைக் மம்முட்டி அவர்கள் இதில் ஒரு கேமியோ பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் ஐம் நாட் ராங், பிகாஸ் அமிதாப் பச்சன்லாம் இருக்காங்க படத்தில். ஐ திங்க் இருக்காருன்னு நினைக்கிறேன் மம்முட்டி அவர்கள். எனக்கு தெரிஞ்சு தேட்டர் கிளி போது இப்போலாம் எல்லா டைரக்டர்ஸுமே ஒரு பேன் இண்டியாவாக ஹிட் ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கேஸ்டிங் உள்ள போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூலி, அதில் நம்ம நாகார்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து எடுக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து. பட் அனி ப்ரோ, லவ் யூ. உங்களால் என்ன பண்ண முடியும், சூப்பராக தெரிய விட்டீங்க. அதுவும் மலேசியா வாசுதேவன் அவர்களோட வாய்ஸ் ஏஐயில் கொண்டு வந்திருக்காங்க. ஏஐயை டேஞ்சரஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இல்லாத ஒருத்தரோட வாய்ஸை பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம். கோட்டில் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தில் மேபி இது எஸ்பிபி அவர்கள் பாடினா எப்படி இருக்கும், எஸ்பிபி அவர்களோட வாய்ஸில் வந்தாலும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நம்ம பசங்க ரீல்ஸில் எஸ்பிபி அவர்களோட வாய்ஸ் வச்சு ஏஐ மாடல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் திஸ் ஃபீல் சம்திங் யூனிக். அதுவும் செகண்ட் ஹாஃபில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம தலைவரை அந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறது நொஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீலு. அண்ட் அனிருத்தும் பார்த்திங்கன்னா இதில் தலைவர் கூட ஒரு ஸ்டெப்லாம் போட்டிருக்க போல, பட்டு வேஷ்டி சட்டெலாம் போட்டுட்டு. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம். அண்ட் ரக்ஷன் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தலைவர் கூட நடிக்கிறதுலாம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். இனிமேல் வைப்பு தான் நினைக்கிறேன். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சார். என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.